வெல்கம் குயின்ஸ் கிச்சன் அண்ட் ஃபேஷன். வணக்கம், நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க. இன்றைக்கி ஃபிஷ் ஃபிங்கர் ஃப்ரை பண்ண போகிறோம். எப்படின்னு பார்க்குறேன். ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம் அளவுக்கு நான் இந்த மாதிரி முள் இல்லாத பீஸாக பார்த்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி ஃபிங்கர் மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு மேக்னேட் பண்ணுறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன், உப்பு 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மீன் வறுவல் மசாலா ஒரு 3/4 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன், முட்டை ஒயிட் மட்டும், எல்லோவை எடுத்துட்டேன், ஒயிட் மட்டும் வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம மேக்னேட் பண்ணிக்க போகிறோம். இது மேக்னேட் பண்ணி நீங்கள் ஒரு 1/2 ஹவராவது ஊற வைக்கணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் கடாய் வச்சு ஃப்ரை பண்ணணும். இப்போ நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்குவோங்க. எல்லாத்தையும் நல்லா இது பண்ணிவிட்டு, இது கார்ன்ஃப்ளவர் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, வேண்டான்னா விட்டுருங்க. சும்மா ஒரு பைண்டிங்காக ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் நான். கொஞ்சம் மொறுமொறுப்பு தன்மையும் கொடுக்கும் நமக்கு. குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்கங்கிறதுக்காக அதை வச்சுருக்கேன். இதுலேயே அப்படியே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மேரினேட் பண்ணி உங்களுக்கு இந்த மசாலா நல்லா அதில் இறங்குறதுன்னா நம்ம ஊற வச்சா தான் இறங்கும். உடனே நம்ம இது பண்ணக்கூடாது, கொஞ்சம் நல்லா ஊறணும். பவுலுக்கு மாற்றி மூடி வச்சுடுவோம். அப்புறம் நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணாலும் சரி, ஷாலோ ஃப்ரை, நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். இந்த மசாலாவெல்லாம் உள்ளே வடித்து போட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இது ஒரு மினிமம் 1/2 ஹவர் ஊறட்டுங்க. அப்புறமா நான் உங்களுக்கு ஃப்ரை பண்ணுறதை காட்டுறேன். பாருங்கள், நான் இரும்பு கடாய் வச்சுருக்கேன். வச்சுட்டு நான் ஆயில் போடாமல் நெய் போடுறேங்க. நெய் போட்டு ஃப்ரை பண்ணுறேன். டீப் ஃப்ரை பண்ணலைங்க, நான் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் பண்ணுறேன். அதனால் 1 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். இது மேக்னேட் பண்ணி வச்சு நல்லா ஒரு 1/2 ஹவர் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுக்குவோம். இது மேலே கொஞ்சம் நல்லா மொறுமொறுப்புன்னு தண்ணியாக வேணும்னா நீங்கள் ப்ரெட்டு க்ரம்ஸ் போட்டு இது பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அது பண்ணல, உங்களுக்கு தேவைன்னா அது பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக வெந்துடுங்க ஃபிஷ்ஷு, ரொம்ப டைம் எடுக்காது நமக்கு. எல்லாத்தையும் ஒரே ட்ரிப்பாகவே வச்சிடலாங்க. நல்லா அந்த நெய் எல்லா இடத்துலையும் பரவற மாதிரி ஃபில் பண்ணிட்டுருவோம். திருப்பி விடுங்க. வேகத்துக்கு மொத்தமே இதுக்கு 5 நிமிஷம் தான் ஆகும். நல்லா திருப்பி 4 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும்.
பாருங்கள் நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஃபிஷ் எல்லாம் வெந்துடுச்சு. பார்த்து நீங்கள் கிளறணுங்க, இல்லைன்னா உடஞ்சிடும் நமக்கு பீஸுங்க. உடையாமல் பார்த்து மெதுவாக இது பண்ணி எடுக்கணும். நான் கொஞ்சம் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், டேஸ்ட்டான சுவையான ஃபிஷ் ஃபிங்கர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெந்துருச்சுங்க மீன். ரொம்ப சூப்பராக அருமையாக வெந்துருச்சு. நல்ல கிறிஸ்பாக வேணுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் வச்சுருக்கேன் இன்றைக்கி. இன்னும் நல்லா மொறுமொறுப்பாக வேணும்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அப்புறம் முட்டையை வச்சு நீங்கள் அதை டிப் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸில் அதில் பரட்டி நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா கோட்டிங் மேலே வரும். நான் இன்றைக்கி லேயர் சும்மா கோட்டிங் தான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ பார்த்து நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இது மாதிரி மேலும் வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலில் இந்த வீடியோ கீழே என்னோடய பிளாகில் போய் பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோ மாதிரி பார்த்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இது மாதிரி மேலும் வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.